ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மீண்டும் ஒரு சில ரொம்ப முக்கியமான நாடுகள் ஈரானுடன் ஓரளவுக்கு நட்பு பாராட்டிட்டு இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மட்டும் திறந்து விடப்பட்டிருக்கிறது. சைனா, ரஷ்யா, இந்தியா மாதிரி நாடுகளுக்கு மட்டும் நாங்கள் இந்த கப்பலை அனுப்புறதுக்கு வழியை இது பண்ணுறோன்னு சொல்லி இப்போ திறந்து விட்டுருக்காங்க. அதில் ஒரு கப்பல் எனக்கு தெரிஞ்சு மும்பை பக்கத்தில் வந்துட்டதாகவும், இன்னொரு கப்பல் சுமார் 40,000 டன் இருக்கக்கூடிய எல்என்ஜி கேஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை கடந்துட்டதாகவும் நமக்கு தகவல் கிடைச்சிருக்குது. ஸோ இதில் என்ன தெரிய வருது அப்படின்னா, ஈரான் என்னதான் போர் புரிஞ்சாலும் அவங்களுக்கு பொருளாதார பாதிப்புகள்ங்கிறது வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா 13-14 நாள் போர் நடந்திருக்குது. பல விதமான பெலோசிஸ்டிக் மிசைல்ஸ் ஆகட்டும், ட்ரோன் ஆகட்டும், ராக்கெட்ஸ் ஆகட்டும் எல்லாம் விட்டு அடித்தாலும் கூட இஸ்ரேலையும் அரபு நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை அடித்தாலும் அவங்களுக்கு நிறைய பொருளாதாரங்கிறது செலவாகிக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சுமார் 1,00,000 கோடி ரூபாய்க்கு இந்த 13-14 நாட்களில் செலவழிச்சிருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அமெரிக்கா சமாளிச்சிடும், இஸ்ரேலும் கூட ஓரளவுக்கு சமாளிச்சிடும். ஏன்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு இராணுவ பொருளாதார வல்லரசு நாடுகள் தான் அமெரிக்கா. அது இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சு அவங்க சமாளிச்சுவாங்க. பட் ஈரான் நம்பி இருக்கிறது, பொருளாதாரத்தில் நம்பி இருக்கிறது வந்துட்டு இந்த எண்ணெய், கச்சா எண்ணெய் தான். அதுவும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் தான் நிறைய ஷிப்புகள்லாம் முடங்கி நிற்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ இந்தியா ஐஆர்ஜிசி, ஈரான் இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசி டீம் அவங்களுடைய அத்தாரிட்டிஸ்லையும் பர்மிஷன் வாங்கி இப்போ 2 கப்பல்கள், ஒன்று வந்திருக்கிறதா சொன்னாங்க, இன்னொன்று வந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த பர்மிஷன் வாங்காதனால ஒரு தாய்லாந்து கப்பலை ஒரு மிசைல் வச்சு அடிச்சிருக்காங்க ஈரான். ஸோ அதனால் கப்பல் கம்பெனிங்க பயந்து இப்போதைக்கு அங்கே நிற்கக்கூடிய கப்பல்கள்லாம் அப்படியே தேக்க நிலையிலே இருக்குது. சுமார் 700க்கும் முற்பட்ட கப்பல்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்லேயே நிற்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ வரக்கூடிய இந்த 2 கப்பல்கள் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு இந்த எல்பிஜி, எல்என்ஜி தட்டுப்பாடை நல்லாவே சமாளிக்கிறதாகவும், இன்னொரு பக்கம் பெட்ரோல், டீசல் விலையெல்லாம் உடனே கடன்னு ஏறாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு இது பண்ண முடியும், நம்மளுடைய நீட்ஸை சமாளிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுதான் எனக்கு நல்ல ஒரு உத்வேகமாக இருக்கும். நன்றி.